ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். நம்முடைய ஆயுசு நாட்களோடு ஒரு புதிய நாளை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று திருமறை சொல்லுகிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, do not fear, for the Lord has done marvelous things. ஆண்டவர் சொல்லுகிற நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை பாருங்க, யோவேல் 2:21 இந்த வார்த்தை நாம் வாசிக்கிறோம். பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், இந்த காரியம் நடக்குமா, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, இந்த வேலையில எனக்கு முன்னேற்றம் வருமா, எனக்கு சம்பளம் கிடைக்குமா, என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குமா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் என்ன ஆகுமோ, நான் என்ன செய்தி கேட்க போகிறேனோ, எனக்கு என்ன துர்ச்செய்தி வந்து விடுமோ, நான் எப்படி தாண்டி போவேன், இப்படிப்பட்ட கலக்கத்துல நம்ம இருக்கல. ஏதோ ஒரு வாரம், ஐயோ இன்று கடன் கொடுக்க வேண்டிய நிலையில இந்த கடனை எப்படி நான் அடைப்பேன், இந்த கடனுக்கு என்ன உத்தரவாதம் நான் சொல்லுவேன், இன்னைக்கு யாரை பார்த்து என்ன பதில் சொல்லுவேன், இந்த ஒரு பயம், இந்த ஒரு கலக்கம் ஏதோ ஒரு இடத்துல நம் ஒவ்வொருவரையும் நிம்மதி இழக்க செய்து கொண்டிருக்கிறதுல, ஆனா இந்த காலை நேரத்துல திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான குடும்பத்தின் மக்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏதோ ஒரு அற்புதம், ஏதோ ஒரு அதிசயம், ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு விடுதலை நமக்காக ஆண்டவர் செய்ய ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஆதரவாய் ஒருவருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி நிக்கலாம், எனக்கு துணையாக ஒருவருமே நிற்பதில்லை என்று கலங்கி நிக்கலாம், எனக்கு நம்பிக்கையாய் சொன்ன மக்கள் எல்லாம் கைவிட்டார்களே என்று சொல்லி ஏங்கி தவித்து நிற்கலாம். ஆனா பைபிள் திருமறை சொல்லுகிறது, கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஏதோ ஒரு வழி திறக்கப்படும், ஏதோ ஒரு வழி நமக்கென்று ஆண்டவர் உருவாக்குவார். வழியே இல்லாத வனாந்தரத்துல கூட நமக்கென்று ஒரு பாதையை ஆண்டவர் உருவாக்க முடியும். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். நம் செய்ய வேண்டிய பணி என்ன? அவரே நம்பி இருக்க வேண்டும், அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவரே சார்ந்து நிற்க வேண்டும், அவரே எனக்கு தஞ்சம் என்று சொல்லி அவருடைய பாதத்தண்டை விழுந்து கதறி ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக பெரிய காரியங்களை நான் செய்வேன். இந்த காலை நேரத்துல ஏதோ ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏதோ ஒரு அற்புதத்தை நாம் காணப்போகிறோம். இதுவரை நடக்காத ஒரு விசேஷித்த மகிமையை இந்த நாளிலே நாம் காணப்போகிறோம். கவலைப்படாதிருங்கள், நம் ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பெரிய காரியங்களை நீ செய்வதற்காக நன்றி கர்த்தாவே. பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்துல இதோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீ செய்கிற மகிமையான காரியங்கள் உயர்ந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. பலவீனங்கள் மறைத்து போடும், சோர்வுகளை நீக்கி போடும், துன்ப துயரங்களை விலக்கி போடும். உங்களுடைய கரம் கூட இருக்க வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்களை காண பலன் தர வேண்டுமா கெஞ்சுறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.